பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் முக்கியமான கொஸ்டின் இந்த ஹீமோகுளோபின் மயோகுளோபின் டாப்பிக்லேருந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேர்வ் இருக்குது பாருங்கள், இந்த ஹைப்பர்போலிக் சிக்மைடல் கேர்வ் இருக்குது. அப்போ இந்த கேர்வ் வந்துட்டு ஹீமோகுளோபின்கா இல்லைன்னா மயோகுளோபின்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒய் டஸ் த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கேர்வ் ஃபார் ஹீமோகுளோபின் டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் மயோகுளோபின்? அப்போ ஹீமோகுளோபினுடைய அந்த கேர்வ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டிஃபராக இருக்குது மயோகுளோபினை விட. அப்போ இந்த மயோகுளோபினுக்கு ஹைப்பர்போலிக் கேர்வ் இருக்கும், இந்த ஹீமோகுளோபினுக்கு பார்த்தீங்கன்னா சிக்மாய்டல் கேர்வ் இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்ன பாருங்கள். ஹீமோகுளோபின் ஹேஸ் 4 ஹீம் சப் யூனிட்ஸ் லீடிங் டு கோஆப்ரேட்டிவ் பைண்டிங். அப்போ இங்கே ஹீமோகுளோபினில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீம் யூனிட்டு ஒரு ஆக்சிஜனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பைண்ட் பண்ணும். அப்போ ஒன்று பைண்ட் பண்ணது உடனே அடுத்து உடனே என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். அடுத்த ஹீம் யூனிட் இருக்கு இல்லையா, 3 ஹீம் யூனிட்டும் உடனே ட்ரிகர் ஆகி அங்கே வந்துட்டு டோட்டலாக 4 ஆக்சிஜன் மாலிகுல் வந்துட்டு அங்கே பைண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த ஹீமோகுளோபினுடைய கேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினுக்கு வந்துட்டு இந்த சிக்மைண்டல் எஸ் ஷேப்பில் இருக்கும். இந்த மயோகுளோபினுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹைப்பர்போலிக் கேர்வ் இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.